எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும். எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் குருமார்களுக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள், ராசி பலன்களை பார்ப்போம். ஜூன் மாதம் திங்கட்கிழமை 2/6/2025 உத்திராயணம் விஸ்வாவசு வருடம் வைகாசி 19ஆம் நாள். இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 6 மணி 30 முதல் 7 மணி 30 வரை. மாலை நல்ல நேரம் 5 மணி முதல் 6 மணி வரை. கௌரி நல்ல நேரம் 9 மணி 30 முதல் 10 மணி 30 வரை. மாலை கௌரி நல்ல நேரம் 7 மணி 30 முதல் 8 மணி 30 வரை. இன்றைய நாளுக்கான ராகு காலம் காலை 7 மணி 30 முதல் 9 மணி வரை. குளிகை 1 மணி 30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் 10 மணி 10 முதல் 12 மணி வரை. இன்றைய திதி சப்தமி. இன்றைய யோகம் 12 மணி 30 வரை வியாத பாதகம் யோகம், பின்பு அர்ச்சன நாம யோகம். இன்றைய கரணம் 1 மணி 17 வரை கரசை, பின்பு வணிசை கரணம். இன்றைய நட்சத்திரம் மகம். இன்றைய சந்திராசிரம் நட்சத்திரம் உத்திரம். இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: மேஷத்தில் சுக்கிரன், ரிஷபத்தில் சூரியன் புதன், மிதுனத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய் சந்திரன், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய நாளுக்கான சிறப்புகளை பார்ப்போம். திங்கள் கிழமை. திங்கள் என்றாலே சந்திரன். சந்திரன் என்பது மனதை குறிக்கின்ற ஒரு கிரகம். இந்த சந்திரனை வைத்து இந்த திங்களை நமக்கான திங்களாக எப்படி மாற்றிக்கொள்வது? மிக மிக எளிது. காலையில் கண் விழித்த உடனே சந்திரன் என்றால் நீர், சந்திரன் என்றால் உணவுப் பொருட்கள். முதலில் நாம் உணவுப் பொருட்கள், எந்த விதமான உணவுப் பொருள் உருவாவதற்கும் முக்கியமான ஒரு பங்கு வகிப்பது தண்ணீர். நீரின்றி அமையாது உலகு, அது மாதிரி நீரின்றி அமையாது எந்த சமையலுமே. அதனால அந்த நீர் மிக முக்கியமானது. நம் வாழ்க்கை மாற்றக்கூடிய சூட்சமும் அதில் தான் இருக்கு. காலையில் தூங்கி எழுந்தவுடனே ஒரு கோலை தண்ணீரில் நம்முடைய முகத்தை கழுவி ஒரு கோலை தண்ணீரை நாம் அருந்தும் பொழுது சந்திரனின் ஆற்றல் முழுவதும் நம்முடன் கிரகித்து நம் மனது நேர்மைத்தன்மைக்கு நிற்கும். அதுபோல உறவினர்கள் அல்லது வெளியிலிருந்து வருகின்ற நபர்களுக்கு ஒரு கோலை தண்ணீரை கொடுக்கும் பொழுது நம்ம மீது அவர்கள் செலுத்துகின்ற கண் திருஷ்டி, பார்வை, பொறாமை எண்ணங்கள், தீய குணங்கள் அந்த தண்ணீரோடு கலந்துவிடும். அது நம்மளையும் தாக்காது. இது ஆதி காலம் தொட்டே நம்ம வீட்டுகள் அனைவரும் கடைபிடித்து கொண்டிருந்த ஒரு முறை. இப்போது அது இல்லை. அதனால் இதை மீண்டும் செய்ய ஆரம்பித்தாலே நீங்கள் எல்லாம் அற்புதமான ஒரு பலனை அடைய முடியும். இந்த திங்கள் கிழமை இன்றையிலிருந்தாவது இதை கடைபிடித்து அனைவர் வாழ்விலும் ஏற்றங்களும் மாற்றங்களும் உண்டாகட்டும். இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்: மேஷ ராசி அன்பர்களே, மேஷத்தை பொறுத்தவரையில் கிரகப்பெயர்ச்சி, விரையாதிபதி என்று சொல்லப்படுகிற குரு பொன்னன் 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அதுபோல இதுநாள் வரையில் 12ஆம் இடத்தில் இருந்த ராகு 11 லாபஸ்தானத்துக்கு சென்று விட்டார். இது உங்களை ஒரு மிக கடினமான உறுதித்தன்மையை உண்டாக்கி கொடுக்கும், அதை வெற்றியை கொடுக்கும். அதாவது சுக்கிரன் வர்றது பெரிய விஷயம்தான். சுக்கிரனை விடவும் உங்க மனது வலிமை அடையும். அந்த மனது வலிமை ஓட்டத்தால் இன்றைய நாள் உங்களுக்கு வெகு சிறப்பான ஒரு முடிவு எடுப்பதற்கும் உற்றார் உணர்வுகளுடைய பகைகள் மறைவதற்கும் ஒரு நல்ல ஒரு ஏற்றம் தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இன்று உங்களுக்கு. ரிஷபராசி என்பவர்களே, ரிஷபத்தை பொறுத்தவரை இந்த நாள் மிகுந்த ஒரு அற்புதமான நாள். இந்த நாள் மாத்திரமல்ல, என்னாலும் உங்களுக்கு இனி வரும் காலங்கள் ரிஷபம் ஒரு மைல்கல்லை எட்டி பிடிக்கும். தன் வாழ்க்கையில் எது நினைக்க வேண்டும், எதை சாதிக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அத்தனை முயற்சிகளும் இப்போது செய்யலாம். வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. புதன் சூரியன் சேர்க்கை என்பது புதாதித்ய யோகத்தை குறிக்கிறது. அதாவது 11ஆம் இடம் லாபஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில். அப்படின்னா உங்களுக்கு எல்லா விதமான முயற்சியும் வெற்றி அளிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சிறப்புமிக்க ஒரு நல்ல நாள் இன்று உங்களுக்கு.
மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்தை பொறுத்தவரையில் இந்த நாள் ரொம்ப ஒரு அற்புதம், உற்சாகம், களிப்பு, கொண்டாட்டங்கள் எல்லாமே இருக்கும். அதை கல்வி பயிலும் மாணவர்கள், மிதுனத்தில் கல்வி பயிலும் மாணவர்கள் அவங்க நினைச்ச கல்லூரி, அவங்க என்ன படிக்கணும்னு நினைச்சாங்களோ அந்த உச்சத்தை அடைச்சிருவாங்க. எண்ணற்ற மகிழ்ச்சி, தான் என்ன வேலைக்கு போகணும்னு நினைக்கிறாங்களோ அந்த வேலைக்கு போவாங்க. அதுபோல இந்த மிதுனத்திற்கு இன்றைய கிரக நிலவரங்கள்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கு. ஆனா வார்த்தையில மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா மிதுனத்தை பொறுத்தவரை இந்த எதிர்த்தேன் கவுர்த்தேன் என்ற வார்த்தைகள் அதிகமா பேசக்கூடிய அமைப்பு இருக்கிறது. அதனால சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது மிகுந்த நல்லது. கடகராசி அன்பர்களே, கடகத்தை பொறுத்தவரை இன்று கவனம் எச்சரிக்கை தேவை. என்னதான் வாழ்க்கையில் தேடி போகாத செல்வம் நம்மிடம் சேர்ந்தாலும் அதிலும் கவனம் தேவை. ஏனென்றால் இந்த கவனம் எச்சரிக்கை என்பது உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு காலிங் பெல் மாதிரி. முன்னாடி நம்ம போறோம், நமக்கு பின்னாடி வர ஒரு ஒலி எழுப்பான் மாதிரி. அதனாலதான் இந்த எச்சரிக்கை. இன்று எல்லாமே கிடைக்கும், ஆனால் நிதானம் போக்கை கடைபிடிக்க வேண்டும். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்த வரையில் ரொம்ப அற்புதமா இருக்கு. ஆனா கவனம் தவறுனீங்கன்னா மாட்டிப்பீங்க. கவனம் தவறுதல் என்பது எதுனா, கேது ராசிக்குள் வந்தாச்சு. அப்போ என்ன ஆகும், மனது ஏற்கனவே படுத்தி எடுத்துக்கொண்டு இருக்கிறது, சந்திரனும் சேர்ந்தாச்சு. மனக்குழப்பங்கள், மன கஷ்டங்கள், நம்ம கேட்டுக்கிட்ட உதவி நமக்கு கிடைக்காம இருக்கிறது, விரயங்கள் அதிகமாக வருது. அதனால சற்று கவனம் எச்சரிக்கையும் சிம்மத்திற்கு வேண்டும். கண்ணியமிக்க கன்னிராசி அன்பர்களே, அதாவது கன்னிராசிக்காரங்களை பொறுத்தவரையிலும் தனக்கு ஏற்பட்ட துன்பத்தை வெளியே சொல்லாமல் அதை எப்படி சரி செய்வது என்று எண்ணத்திலேயே காலத்தை கழிப்பவர்கள். அந்த துன்பமே வெளியே தெரியாது, அவங்க துன்பமா இருக்காங்களான்னு தெரியாது. ஏன்னா அவங்க அதையுமே சொல்ல மாட்டாங்க. ஆனா அவர்களுக்கு மிகுந்த உற்சாகமான கிரக நிலவரங்கள் மாற்றங்கள்லாம் சிறப்பு கொடுத்துருக்குது. இதுக்கு மேல இப்படி ஒரு நல்ல காலம் வரும்னு வெயிட் பண்ணவே தேவையில்லை. இப்போ வந்திருக்கிறதே நல்ல நேரம், நல்ல காலம் தான். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டி விடுகின்ற செயல்களை உண்டாக்கக்கூடிய ஒரு நல்ல நாள், மிகுந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாள். துலாம் ராசி அன்பர்களே, துலாமை பொறுத்தவரை இந்த நாள் கொஞ்சம் கவனமும் எச்சரிக்கையும் தேவை. ஏனெனில் ராசி அதிபதி உட்காந்துருக்க பாவமுமே நெருப்பு வீட்டில் தான் உட்காந்துட்டு இருக்கு. அதனால சற்று எச்சரிக்கை நிதானமும் இருந்தால் தோல்விகளை இன்று தவிர்க்கலாம். வீரியமிக்க விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிகத்தை பொறுத்தவரையில் தற்பெருமை, புகழ், கொண்டாட்டம், கேளிக்கை, நாட்டம் இதிலெல்லாம் கவனம் செலுத்தி கொண்டு காலத்தை கடத்தி விட்டீர்கள். இனி தற்பெருமைக்குள் போகாமல் உங்களுக்கான முயற்சியை நீங்கள் முயற்சி செய்தால் வெற்றி உண்டு உங்களுக்கு. தனுசு ராசி அன்பர்களே, தனுசுவை பொறுத்தவரையில் ராசி அதிபதி 7ஆம் இடத்தில், ரொம்ப அற்புதமான ஒரு பாக்கியம். ராசிநாதனே பார்க்கிறார் 7ஆம் இடத்துல. அப்போ மனைவி வழியிலிருந்து வரக்கூடிய சொத்துக்கள் அல்லது செயல்முறைகள், எல்லா விதமான நடவடிக்கைகளுமே, உற்றார் உறவினர்களிலிருந்து கிடைக்க வேண்டிய பணம், பொருளாதாரம் அத்தனையும் விரைவில் கிடைத்து மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது இன்று. மகர ராசி அன்பர்களே, மகரத்தை பொறுத்தவரையில் துறவரமே பூண்டாலும் சரி காதல் வரும். இந்த நேரத்தில் சற்று கவனம் எச்சரிக்கை தேவை. நான் அன்பாகத்தான் பழகினேன், அவர்கள் வம்பாக நடந்து கொண்டார்கள். துறவரமேன்னு சொன்னதுக்கு மன்னிக்குவோம். ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு கடின மனநிலையில் இருந்தாலும் உங்களை அசைத்து பார்க்கக்கூடிய கிரக நிலவரங்கள் தான் ஓடிட்டு இருக்கு. அதனாலதான் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இந்த எச்சரிக்கை தனையிலான நீங்க மாட்டிப்பீங்க. 8இல் கேது உங்களோட ஆசனாவாய் முதல் ஆ என்று சொல்லும் வாய் வரை பிரச்சனை உண்டாக்கி கொடுக்கும். சற்று எச்சரிக்கை நிதானம் இருந்தால் வெற்றி அடையலாம். கும்பராசி அன்பர்களே, கும்பத்தை பொறுத்தவரையில் ரொம்ப அற்புதமா இருக்கு. என்னங்க ராகு வந்துட்டு சனியோட வீட்டுல, ராசி அதிபதி 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் இருக்காரு. அது மட்டும் பாருங்க, தனஸ்தானாதிபதி 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் இருக்காரு. இன்னும் என்ன சொல்லணும், என்ன வேணாலும் சொல்லலாம். அவ்வளவு அற்புதமான ஒரு யோகங்கள் கிடைக்கின்ற ஒரு அமைப்பு கும்பத்திற்கு. நீங்கள் எடுத்து வைக்கின்ற முயற்சி அத்தனையும் வெற்றி பெற்று வீரநடை போடுகின்ற ஒரு அமைப்பு உள்ளது என்று பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மீனராசி என்பர்களே, மீனத்தை பொறுத்தவரையில் யோகங்கள் நிறைய கிடைத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்போக்கும் உங்களுக்கு இல்லை.
ரூபாய் கிடைக்க வேண்டிய இடத்தில் 2 ரூபாய் கிடைத்தது என்ற 2 ரூபாய்க்கு நன்றி செலுத்தினால் 10 ரூபாய் உங்களை வந்து சேரும். ஆனால் 2 ரூபாய் தானே என்று கிடைத்தது என்று அதை உதாசீனம் செய்து கொண்டு வாழ்க்கையை வாழ தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் மீனராசி என்பர்கள். ஏனெனில் மீனத்தை பொறுத்தவரையில் யோகமான அமைப்புகள் இருந்த போதிலுமே எப்போதுமே சற்று சலிப்புடன் நடந்து கொள்வார்கள். மீனத்தை பொறுத்தவரை சற்று உடல் நோய் அல்லது கருப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. சற்று கவனமும் எச்சரிக்கையும் தேவை. அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.